இது வெத்தல கொடியா அல்லது புதர் செடியா என்று தெரியாத அளவுக்கு ஒரு புதர் போல வளர்ந்து எங்க வீட்ல இருக்க கொய்யா மரத்தையே அபகரிச்சிருக்கு எங்க வீட்ல இருக்க ஒரு வெத்தல கொடி. நண்பர்கள் நிறைய பேர் வீட்ல பார்த்துருக்கேன். வெத்தல கொடி வாங்கி வச்சுங்க, காஞ்சு போச்சு, கருகி போச்சு, வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா தான் வெத்தல கொடி வளரும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. வெத்தல கொடி வளர்றதுக்கு கொஞ்சம் நிழலான பகுதி இருந்தாலே போதும். வெத்தல கொடி நல்லா வளரும். எங்க வீட்ல இருக்க வெத்தல கொடி, இது வெத்தல கொடியா அல்லது வாழை இலையா என்று தெரியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய இலைகள் வளர்ந்திருக்கு. என்னுடைய கைய அந்த இலை மேல வைக்கிறேன். என் கைய தாண்டி அந்த இலைகள் வெளிப்புறமா நீட்டிட்டு இருக்கிறத பார்க்கலாம். எங்க வீட்ல இருக்க இந்த வெத்தல கொடி நடவு பண்ணி ஒரு 3 ஆண்டுகள் ஆனது. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கவாத் பண்ணி விட்டுருந்தோம். கொய்யா மரத்தையே ஃபுல்லா இலைகள் மூடிடுச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் இப்ப நெறைய இலைகள் வளர்ந்து மறுபடியும் புதர் போல மண்டி கிடக்கிறத பார்க்கலாம். இந்த வெத்தலைக்கு பேரு பார்த்தீங்கன்னா, கற்பூர வெத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடறக்கு உகந்த வெத்தல தான். ஆனா கொஞ்சம் காரத்தன்மை மட்டும் அதிகமா இருக்கும். இது போன்ற பயனுள்ள பதிவுகள பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க.